ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அழகான பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி நாங்கள் எல்லோரும் ஃப்ரீயாக இருந்ததுனால வீட்டில் ஒரு 10 பேர் சாப்பிட்ற மாதிரி நாங்களே பிரியாணி செஞ்சோம். ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. அதுதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் பொருட்கள் எவ்வளோ வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்டு கொடுத்துருந்தேன். அதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் பிரியாணிக்கு தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் தாளிக்கிறதுக்காக பட்டை, சோம்பு, பிரியாணி இலை எல்லாமே போட்டுக்கலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா வெங்காயத்தை நம்ம வதக்கி எடுத்துக்கணும். 1/2 கிலோ வெங்காயம் நம்ம நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் தக்காளி, மிளகாய் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, மிளகாயெல்லாம் நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கூடிய புதினா இலையை நம்ம எடுத்துக்கணும். எல்லாமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நெய் ரொம்ப கம்மியாக தான் நம்ம ஊற்றிருக்கோம் அப்படின்னா கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயில் இது பிரியாணிக்கு நல்லாவே ஒரு டேஸ்ட் கொடுக்கும். சில பேர் ரொம்ப நெய்யாக இருந்தாலும் பிடிக்காது. அப்படி உள்ளவங்க கோகோனட் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தயிர் விட்டு இதை நல்லா கிண்டி எடுத்துக்கணும். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் இப்போது 1 கிலோ அரிசி அப்படின்னா 1.5 கிலோ சிக்கன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. சிக்கனையும் ஃபஸ்ட் நம்ம எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா அது மிக்ஸ் ஆகிற மாதிரி போட்டு வதக்கணும் சிக்கனை. இதுக்கப்புறமா சிக்கன் வேகிறதுக்கு தேவையான மசாலா, இப்போ பிரியாணி மசாலா, அப்புறம் சிக்கன் மசாலா, கொஞ்சம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணும்போது சிக்கனோட டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதில் ஃபஸ்ட்டே மசாலா பிடிச்சிருந்ததுனா தான் சாப்பிடும்போது அது வெறும் இதாட்டி இறைச்சி மாதிரி இல்லாமல் நமக்கு ஸ்பைஸியாக இருக்கும். சிக்கன்லேயும் உப்பு, அப்புறம் சிக்கன் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு பிரியாணி மசாலாவும் நம்ம எப்பவுமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா பிடிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம கிண்டி விட்டுக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணாமலே இது எல்லாமே இந்த நெய் எண்ணெயிலேயே வதங்குற மாதிரி நம்ம இதை கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம இதை வேக வைக்கணும். நம்ம இன்றைக்கி வாட்டர் ஆட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இப்போ பிரியாணி அரிசி 1 கப்பு எடுத்துருக்குறோன்னா 1.5 கப்பு நம்ம தண்ணி எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் அளக்கும்போது எப்படி பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு அரிசி ஒரு பாத்திரத்தில் நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதே பாத்திரத்தில் தண்ணி ஊற்றணும். சரியா? இப்போ 1 கப்பு 2 கப்பு அந்த மாதிரி நம்ம அளந்தோன்னா நமக்கு அது ஒரு டவுட் வந்துடும். அதனால் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி அந்த ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிற மாதிரி அந்த பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அதே பாத்திரத்துக்கு நீங்கள் 1.5 மடங்கு தண்ணி ஊற்றிக்கணும். கோகோனட் மில்க் இதில் ஆட் பண்ண போகிறோம். அதையுமே அந்த தண்ணி அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு 1.5 மடங்குன்னு சொன்னேன்ல, அந்த ஹாஃப் இதுக்கு கணக்கு பண்ணி நம்ம தேங்காய் பாலை நம்ம இன்றைக்கி ஆட் பண்ண போகிறோம். சிக்கன் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் பாலை ஆட் பண்ணணும். நம்ம இப்போ தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் ஃபுல்லாக அந்த பானையில் நான் அரிசி வச்சுருந்தேன். அதுக்கு பாதிக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பால்லேயே நம்ம
சிக்கன் நல்லா வேகிற மாதிரி அதை வந்து நல்லா வேக வைக்கணும். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கனும் நல்லா சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பாட்டை இதை வந்து நம்ம இது பண்ணிக்கிறோம். இப்போ சிக்கன் நல்லா கொதித்து வெந்து வர ஸ்டேஜில் இப்போ வந்து மீதி இன்னொரு அந்த பானைக்கு ஃபுல் பானை அளவுக்கு நம்ம வந்து அடுத்து தான் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். சிக்கன் நல்லா ஒரு 3/4 இது வெந்ததுக்கு அப்புறமா தான் வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். இதை வந்து இந்த அரிசி போடுறதுக்கு முன்னாடி தண்ணி நல்லா கொதிக்கணும். அந்தளவுக்கு நம்ம வந்து இதை கொதிக்க விட்டுடலாம். இப்போ வந்து இந்த தண்ணி கொதித்து வரும்போதே நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு இந்த இதெல்லாமே செக் பண்ணிக்கணும். நம்ம இப்போ அரிசி தண்ணி கொதிச்சதுனால நம்ம அரிசி போட்டாச்சு. உப்பு அப்புறம் வந்து காரம் எல்லாம் நம்ம வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி திரும்ப ஒருக்கா செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப வெந்ததுக்கப்புறம் திரும்ப இதில் ஆட் பண்ண முடியாது. அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து திரும்ப ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போது அந்த தண்ணியை நீங்கள் வந்து இது பண்ணி பார்க்கும்போது அந்த உப்பு காரம் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரியே இருக்கணும். சாதம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு லெமனை வந்து நம்ம புழிஞ்சு விட்டுக்கணும். அந்த லெமன் தான் வந்து பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். ரொம்ப கவனமாகவே இந்த சாப்பாடு வெந்து வர ஸ்டேஜில் கவனமாகவே பார்த்துக்கணும். கொஞ்ச நேரம் நம்ம வந்து மூடி போட்டு இதை மூடி விட்டுக்கலாம். இந்த பிரியாணி அரிசி ஒரு 3/4 இது வெந்த வர அளவுக்கு தான் நம்ம வந்து போடணும். இதுக்கு அது 3/4 ஸ்டேஜ் வெந்து வந்ததுக்கு அப்புறமா வந்து இது வந்து நம்ம தம் வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து பிரியாணி பண்ண போகிறோம். இப்போ கொஞ்சம் மூடி போட்டு நம்ம இதை வேக விட்டுடலாம். அடிக்கடி இதை திறந்து பார்த்து நம்ம வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அடி பிடிக்காத மாதிரி இதை வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா இது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் திரும்ப திரும்ப நம்ம வந்து அடிக்கடி இதை வந்து ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ அது நல்ல தண்ணியெல்லாம் வற்றி வந்துருக்குது. இன்னும் ஒரு பாதி அளவு தான் தண்ணி இருக்குது. அந்த அளவுக்கு இது வந்து வெந்து வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகிற அளவுக்கு நம்ம வந்து இதை மூடி போட்டு வச்சுக்கலாம். தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றுற அளவுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இது தண்ணி கொஞ்சம் வற்றி அப்படி கொஞ்சமாக தான் அந்த தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தீயை ஃபுல்லாகவுமே அணைச்சிடணும். அணைச்சிட்டு அந்த தணல்லே இருக்கிற மாதிரி விட்டுறணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மல்லி இலை இதை தூவி இதை வந்து நம்ம ஃபுல்லாகவுமே தம் வைக்க போகிறோம். ஃபைனலாக நல்லா கிண்டி விட்டுக்கணும். அடி பிடிக்காத அளவில் கிண்டி விட்டுட்டு லாஸ்ட்டாட்டு இதில் வந்து மல்லி இலையை வந்து போட்டுக்கலாம். இதை நல்லா கிண்டி விட்டுட்டு சமமாக அது வந்து வச்சுக்கணும். இதை வந்து வெயிட் வைக்கிறதுக்காக இதை ஃபுல்லாக மூடிட்டு இதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் சாதா தண்ணியை மட்டும் நம்ம தூக்கி வச்சுட்டா போதும். இப்போ நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையான ஒரு தயிர் பச்சடி ரெடி பண்ணிடலாம். இதுக்காக நம்ம வந்து வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும், தயிர் ஊற்றிக்கணும், அப்புறமா வந்து கேரட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை வந்து நம்ம போட்டு இதை ஒரு சைடில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம வீட்டிலேயே ஒரு அழகான பிரியாணி இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சாதம் வந்து உதிரி உதிரியாக வந்திருக்கு. இதில் வந்து முக்கியமான விஷயம்னா தண்ணி சேர்க்குறது மட்டும்தாங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சூப்பராக வந்துடும். ரொம்ப அழகாக எந்த இதுவும் இல்லாமல் பிரியாணி வந்திருக்கு. உங்களுக்கே பார்த்தா தெரியும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.